பக்தி மார்க்கத்தை பொறுத்தளவில் உடம்பு அழியக்கூடியது, கடவுள் மட்டும்தான் அழியாதவர், அதனால உடம்பு அழியறதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், இது பக்தி மார்க்கம். ஞான மார்க்கத்தை பொறுத்தளவில் என்னன்னா உடம்பு அழியிறதுப்பா, ஆத்மா அழிவில்லாதது, அதனால ஆத்ம ஞானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஞான மார்க்கத்தினுடைய சிந்தனை. அப்படி அல்ல, உடம்பும் அழியக்கூடாது, நம்முடைய ஆன்மாவும் அழிவில்லாதது, உடம்பில் இருந்தபடியே ஆன்மாவை பாதுகாத்து உனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் வழிவகுத்திருக்கிற மார்க்கத்தினுடைய ஆழமான சிந்தனை போக்கு. அதை சிவவாக்கியர் பல இடத்துல சொல்றார். அதனால திருமூலர் சொல்றார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படிங்கிறார். இது கோயில். இப்போ ஒரு கோயிலை ஒருத்தன் இடிக்கிறானா நீ சும்மா இருப்பிய? கோவப்படுவல்ல. அது மாதிரி இந்த உடம்புல ஏதோ ஒரு நோய் வருது, ஒரு பகுதி வீணா போகுது அப்படின்னா நீ காப்பாற்ற வேண்டாமா? ஒருத்த கோயில் அடிச்சா சும்மா இருப்பியா நீ? கேட்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறார். அதனால சித்தர்களுடைய சிந்தனை போக்கு வேறையா இருக்கிறதால தான் இந்த நாட்டில் சித்த மருத்துவங்கிற ஒரு துறையே தோன்றியது. அவங்க இலத்தழையில் தொடங்கி மெட்டல்ஸ் தொடங்கி வேறு பல விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, நீங்கள் ஒரு பெரிய ஆச்சரியம், தமிழ்நாட்டு சித்த மருத்துவக் கல்லூரியுடைய பாடப்புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தா வியப்பாக இருக்கும். அந்த காலத்தில் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அறுவை சிகிச்சை செய்வதற்கு வேண்டிய கருவிகள் பெருசாக கிடையாது. விலங்குகளுடைய பற்களை பயன்படுத்தி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தாடை இந்த ஜா இருக்கு இல்லையா, ஜா இப்படி இப்படி பிடிக்கிறதுக்கு வசதி இருக்குது பாருங்கள். சரியான விலங்குகளுடைய ஜா அதை எடுத்து, தாடை அதை எடுத்து ஒன்றை கவ்வி வெளியே எடுக்கிறதுனா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் சித்த மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சித்த மருத்துவ பாரம்பரியத்தில் பாடமாக படித்து பார்த்தா நமக்கு தெரியும் எப்படி அவர்கள் மருத்துவ சிகிச்சை செய்திருக்கிறார்கள். தேரையார் அப்படின்னு ஒரு சித்தரை பற்றி ஒரு குறிப்பு வருது. அதுவே ஒரு பெரிய ஆராய்ச்சி. ஒரு மன்னருக்கு கடுமையான தலைவலி இருந்தது. தலைவலியை போக்குறதுக்கு எந்த மருந்து சாப்பிட்டு முடியல. அகஸ்தியர்கிட்ட போகிறாரு. உடனே அகஸ்தியர் சொல்கிறாரு, எப்பா இது என்னன்னு வெளியிலேருந்து தெரியல, கண்டுபிடிக்க முடியல, வேணா மண்டையை வேணா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நீ என்ன வேணா பண்ணிக்க, என் தலைவலி போனால் பரவாயில்லை அப்படின்னு அந்த அவன் ஓப்பன் பண்ணிக்க பரவாயில்ல அப்படிங்கிறான். அப்போ மண்டையை பச்சிலைகள் எல்லாம் பயன்படுத்தி மண்டையை ஓப்பன் பண்ணுறாங்க. நல்ல வேளை உள்ளுக்குள்ளே மூளைன்னு ஒன்று இருந்தது. இப்போ சில பேர் ஓப்பன் பண்ணி ஏமாந்து போடுவான், உள்ளே ஒன்றுமே இல்லாமல் போய் ரொம்ப கஷ்டப்படுவான். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மூளை இருந்தது பெருசு இல்லை. அவருக்கு சின்ன வயசுலேருந்து எப்படியோ ஒரு தவளை உள்ளே போய் உட்காந்து தலைமையில் வளர்ந்துருந்தது. தேரை அப்படிங்கிற கல்லுக்குள்ளே தேரை இருக்கும்ல, அந்த தேரை என்பது உட்காந்துருந்தது அப்படின்னு அந்த மருத்துவ குறிப்பில் இருக்குது. எங்கள் மூளையோடு ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்காது. சின்ன வயசுலேயே உள்ளே போய் அது பரம்பரையாக பட்டா போட்டு வளர்ந்துருக்குது. அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியா. ஆதார் கார்டு கூட வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். அது உள்ளே இருந்தது. இப்போ இதை வெளியில் எடுக்கணும். நான் நீங்கள் இதை உண்மையானலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அந்த அந்த நுட்பம் தான் முக்கியம். இந்த தேரையை வெளியில் எடுக்கணும், தலையிலேருந்து வெளியே எடுக்கணும். ஆனால் எடுக்கும்போது அது மூளையை இறுக்கி பிடிச்சி பிச்சுக்கிட்டே வந்துட்டேன். ஏன்னா மூளையில் எந்த பகுதி செயலிழந்தால் என்ன நடக்கும்னு தெரியாது, எது வேணாலும் நடக்கலாம் அந்த உலகத்தில். அப்போ அகஸ்தியர் ஸ்டன் ஆகிட்டாராம் ஒரு வினாடி. எப்படினா இவன் மூளையிலேருந்து இந்த தவளையை வெளியே எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல, எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு கஷ்டப்பட்டாராம் அகஸ்தியர். அப்போ உடன் இருந்த இன்னொரு சித்தர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சார்னு ஒரு கதை இருக்குது, இல்லை இளநீர் சீவி பிடிச்சாருன்னு ஒரு கதை இருக்குது வச்சுங்களேன். தண்ணி, இந்த தவளைக்கு தண்ணீர்னா இஷ்டம் இல்லையா, அதை பக்கத்தில் அப்படி பாத்திரத்தை பிடிச்ச உடனே அது மூளையிலேருந்து ஜென்டில் அப்படி ஜம்ப் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே வந்துருச்சு. மண்டையை மூடி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. இதை எதுக்கு சொல்ல வரேன், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த தேரையை வெளியே எடுத்ததால தான் அவருக்கு தேரையர்னு பேருன்னு குறிப்பு இருக்குது சித்தர நூல்களில். ஆனால் இதில் என்ன குறிப்புன்னு கேட்டால், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இது ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி ஒரு மனுஷனை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட், இதெல்லாம் சித்தர்களுடைய மருத்துவ வாழ்வியலில் இருக்குது. அப்படி எதுக்கு ஒரு மனுஷனை காப்பாற்றணும், இந்த உடம்பே அழியக்கூடியதானு செத்துப்போனா என்ன போயிட்டு போகிறான்? ஆஹா, சித்தர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. வஜ்ர தேகம் அப்படிம்பாங்க, சாகாக்கலை அப்படிம்பாங்க, போகா புனல் அப்படிம்பாங்க. நம்முடைய நம்ம மரணம் எதனால் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நம்முடைய லெவல் உடம்புல ஆக்சிஜனுடைய லெவல் குறைய குறைய கார்பன் டை ஆக்சைடுடைய லெவல் கூட கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக செத்து போகுது. நாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் சாவுறோமே ஒழிய பெர்மனெண்ட்டாக டக்குன்னு சாகிறது கிடையாது. எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் சாவுவான். எப்படின்னா ஒரு செல் போகும், ஒவ்வொரு பகுதியாக போகும், கொஞ்சம் கொஞ்சமாக போகும், டோட்டலாக ஒரு மனுஷன் இல்லாமல் போயிடுவான். அதுக்கு என்ன காரணம்? அவன் உடம்புல உள்ளே இருக்க வேண்டிய அளவுக்கு ஆக்சிஜன் லெவல் இல்லாமல் அது கார்பன் டை ஆக்சைடோட லெவல் மேலே கூடி
அதை தான் அந்த அந்த காற்று வெந்து போகிறது. வெந்து போயிட்டா அதுக்கு கால்னா காற்று, அது வெந்து விட்டால் கார்பனாக மாறிடுது. அப்படி மாறாதபடி தன்னுடைய ஆக்சிஜன் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மரணம் என்பது எவ்வளவு தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தள்ளி போட முடியும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கோட்பாடு. அப்புறம் போகா புனல்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. உடம்புலேருந்து ஸ்கலிதமாகக்கூடாது, விந்து ஸ்கலிதமாகி வெளியே போகக்கூடாது. அது எவ்வளவுக்கு உள்ளேயே மீண்டும் மாற்றப்படுகிறதோ அதுக்கு உல்டா முறைன்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அதை உள்ளுக்குள்ளே எப்படி அந்த எனர்ஜியை மறுபடியும் உடம்புக்குள்ளே மாற்ற முடியுமோ அப்படி மாற்றுவது, இதெல்லாம் சித்தர்கள் வகுத்து கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை, வழிபாட்டு முறை. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு உடல் நலம், அந்த நல்ல உடலுக்குள்ள நல்ல ஒரு வகையான மனநலம், அந்த நல்ல மனநலம் காரணமாக ஒரு தூய ஒளிவுடைய ஆன்மாவாக தன்னை வைத்திருந்து இந்த உடம்பை ஒளி உடம்பாக ஆக்கி வாழுதல், இதுதான் சித்தர்களுடைய லட்சியம். இதில் நமக்கு இப்போ அவைலபிள் அந்த குருமார்கள், சித்தர்கள் ஆர்டரில் நமக்கு அவைலபிள் குருமார்களில் இன்னும் வாழ்ந்து மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறவர்கள் மகா அவதார் கிரியா பாபாஜி. இதுதான் இந்த கான்செப்ட். சித்தர்களுடைய மரபு தேகத்தை வைத்துக்கொண்டே, தேகத்தில் வாழ்ந்து கொண்டே, ஒளி உடம்பை வைத்துக்கொண்டே உலகத்தில் வாழ்தல் அப்படிங்கிறது. வடலூர் வள்ளலார் தமிழில் இதை ஓப்பனாக எழுதி காமிச்ச ஒரு பெரியவர். நிறைய மறைச்சு பல பேர் ஒழிச்சு வச்சாங்க. இது யாருக்கும் கிடைக்காதபடி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதை ஓப்பனாக மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு எழுதியே அப்படியே ஸ்கிரிப்டிலேயே அப்படியே எழுதி இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போன பெருமை வடலூர் வள்ளற் பெருமானுக்கு உண்டு. அவரை பற்றி ஒரு வேடிக்கையான சம்பவம் ஒன்று படித்தேன். வள்ளற் பெருமான்கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறான், அவருடைய உருவத்தை மண்ணில் செஞ்சு அவர் காலத்திலேயே அவருக்கு மண்ணில் ஒரு உடம்பு செஞ்சு அதை கொண்டு வந்து வள்ளலார்கிட்ட கொடுத்து, சரி இதை பார்த்தா அவர் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறான். நான் உங்கள் உடம்பை பாருங்கள், பொம்மையாக பண்ணியிருக்கேன், மண் உடம்பாக பண்ணியிருக்கேன், இதை பாருங்கள் அப்படின்னு கொண்டு வந்து காட்டுறான். வள்ளலார் மகிழ்ச்சி அடையவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பொம்மையை அலட்சியமாக அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு வேறு ஏதோ விஷயத்தில் கவனமாக இருந்தாராம். அவனுக்கு மனசு கேட்கலை, நாம் கொண்டு வந்து கொடுத்ததை பற்றி இவர் கவலைப்பட மாட்டேங்கிறாரேன்னு நான் எவ்வளோ அக்கறை எடுத்து உங்களுக்காக இந்த மண்ணில் இந்த உடம்பை பண்ணி கொண்டாந்துருக்கிற பொம்மையை நீங்கள் அதை கொஞ்சம் கூட பாராட்டவும் இல்லை, என்னை வாழ்த்தியும் சொல்லலை, இதை இவ்வளோ அலட்சியமாக தள்ளி வச்சுட்டிங்களே அப்படின்னு. அவர் ரொம்ப கருணை உள்ளவர், அவர் அப்படி பண்ண மாட்டார். ஆனால் அவர் அப்படி நடந்துக்கிட்டாரேன்னு இவன் வருத்தப்படுறான். அப்போ வள்ளற் பெருமான் ஒரு வார்த்தை சொல்கிறார், அப்பா என் வாழ்நாளெல்லாம் இந்த மண்ணுடம்பை பொன்னுடம்பாக்கும் வித்தைக்குத்தான் நான் பாடுபடுகிறேன், நீயோ பொன்னுடம்பை மண்ணுடம்பாக்கி கொண்டு வந்திருக்கிறாய். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. நான் என் வாழ்நாளெல்லாம் இந்த மண்ணுடம்பை பொன்னுடம்பாக்கும் வித்தையை மக்களுக்கு தருவதற்குத்தான் பாடுபடுகிறேன், ஆனால் நீயோ பொன்னுடம்பை மண்ணுடம்பாக்கி கொண்டு வந்திருக்கிறாய், நான் இதில் மகிழ்வதற்கு என்ன இருக்கிறது? இதுதான் சித்தர்களுடைய மார்க்கமே, இந்த மண்ணுடம்பை பொன்னுடம்பாக ஆக்குதல். அது எப்படி மண்ணுடம்பை பொன்னுடம்பாக ஆக்க முடியும்? இது பஞ்சபூதங்களில் பெருவாரியாக மண்ணினால் ஆன உடல். பெருவாரியா சில பேர் 10% பார்த்தாலே களிமண் மாதிரி இருப்பார், பார்த்தாலே தெரியும். பார்த்தா இடத்த உட்காந்து எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எதுவும் விளையாது, எது போட்டாலும் விளையுமா களிமண்ணில்? ஒன்றும் விளையாது. அப்படி மண்ணுடம்பாக இருக்கிற போது மண்ணினுடைய அம்சம் உடம்புல அதிகமாக இருக்க 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 என்ன ஆகும்னா அவர்கள் ஞானம் அடைய முடியாது. இந்த உலகத்தில் இருந்து அப்படியே இறந்து போக வேண்டியது தான். அடைய வேண்டிய உயர்நிலையை அவங்களால அடைய முடியாமல் போயிடும். அந்த மண்ணுடம்பில் மண்ணினுடைய தன்மையை குறைச்சி நீரினுடைய தன்மையை ஏற்றி, பிறகு நீரினுடைய தன்மையை ஒரு அளவில் கொண்டு வந்து நிறுத்தி, அதில் நெருப்பினுடைய தன்மையை கூட்டி, நெருப்பினுடைய தன்மையை ஒரு அளவிலேயே கண்ட்ரோலில் கொண்டு வந்து காற்றினுடைய தன்மையை கூட்டி, கடைசியாக காற்றினுடைய தன்மை இந்த 4 பூதங்களுடைய தன்மையை ஒருநிலைப்படுத்திவிட்டு ஆகாச உடலாக ஆக்குதல், ஒளி உடம்பாக மட்டுமே அதை ஆக்குதல். அப்படி ஆகாய வடிவான ஒரு உடலாக ஆக்குதல் தான் சித்தர்களுடைய பூரணமான லட்சியம். ஒளி உடம்பு எப்போவுமே அவங்க எப்படி நமக்கு டிவியில் புள்ளியாக அலைவரிசைகள் சேர்ந்து ஒரு உடம்பை காட்டுதோ அது மாதிரி அவங்க ஒளியாக இருப்பாங்க. வேணுங்கிற போது அந்த உடம்பை அப்படியே புள்ளியாக ஆக்கி எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணுவாங்க, திரும்பி அந்த இடத்துல அசம்பிள் பண்ணிக்குவாங்க, திரும்பி அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகணுன்னாலும் அவங்க புறப்பட்டு போவாங்க. இந்த தன்மையை மனிதன் அடைய முடியும், மனிதன் தன் வாழ்நாளிலேயே தெய்வ நிலை எய்த முடியும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் உலகத்துக்கு சொன்ன செய்தி. அதற்கு அண்மை காலத்து அடையாளமாக நாம் கொண்டாடுகிறவர்கள் தான் மகா அவதார் கிரியா பாபாஜி அவர்கள். ஹிமாலயாஸில் இருக்கிறார். இப்பவும் அவர் விரும்பினா யாருக்கு வேணாலும் காட்சி கொடுப்பார்.
மற்றவங்க விரும்புகிறத பொறுத்து அல்ல. அவர் யாருக்கு காட்சி தர வேணும்னு விரும்புகிறாரோ அவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிற அந்த உணர்வு முறை. ஆனால் இது எளிமையாக வராது. இதுக்குன்னு சில முயற்சி இருக்குது, அதுக்குன்னு சில பயிற்சி இருக்குது, அதுக்குன்னு சில வகையான வழிமுறைகள் இருக்குது. எப்படி? முதல்ல உடம்பை சரி பண்ணணும். எல்லாத்துக்கும் பேஸ் அதுதான், உடம்பை சரி பண்ணணும். 18 வகையான ஆசன முறைகள் இவங்க இந்த ஆர்டரில் உங்களுக்கு அப்படி அதை சொல்லி கொடுத்து அதை முதல்ல உடம்பை எப்படி பக்குவப்படுத்துறதுன்னு சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்கும் பேஸ் அது தானே. அப்புறம் உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிராணனை பக்குவப்படுத்தி, காற்றை பக்குவப்படுத்தி, எல்லாத்தையும் நெறிப்படுத்தி இந்த மார்க்கத்தில் மேல் நோக்கிய பயணத்தை செய்கிறது. நான் மனிதனும் தெய்வமாகலாம்னு ஒரு புத்தகமே எழுதினேன். இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பல பேர் வந்திருப்பீங்க. இது ஃப்ளைட்டில் நம்ம வெளியிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சில அனுபவங்களை அடைஞ்சிருப்போம். உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்போ ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறோம், உங்களுக்கு தெரியும் ஒரு 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 விமானம் முதல்ல கொஞ்சம் நேரம் இந்த கிரவுண்டுக்கு பேரலாக ஓடும். இப்படி ஸ்ட்ரைட்டாக பூமி இருக்குது, ரன்வேயில் அது ஓடணும். ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ரன்வேயில், 2 கிலோமீட்டர் இருக்கும் கணக்கு. அந்த விமானத்தினுடைய அளவை பொறுத்து அது ஓட வேண்டியிருக்கும். இப்போ அது இந்த ஸ்பீடு எடுக்கிறதுக்கு முதல்ல பேரலாக ஓடும், கிரவுண்டுக்கு பேரலாக இணை கோடு இப்படி நேராக அப்படி ஓடும். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இப்படி பேரலாகவே ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பிளேன்னு பேரா? பேரலாக ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பிளேன்னு பேர் இல்லை, வேஸ்டான பஸ்ஸுன்னு பேர் இல்லையா? காஸ்ட்லி பஸ்ஸுன்னு சொல்லலாம். நீங்கள் 80 கோடி ரூபாய் போட்டு ஒரு பிளேனை கட்டி இங்கே மீனம்பாக்கத்துலேருந்து புறப்பட்டு திருச்சி வரைக்கும் ரோட்லேயே போச்சுன்னு வச்சுங்க, இது எவ்வளோ பெரிய அவஸ்தை இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பிளேன் அப்படி புறப்பட்டு ஒரு 500 கிலோமீட்டர் போக வேண்டிய தூரம் ரோட்லேயே போனால் அது வேஸ்ட் இல்லையா? அப்போ பிளேன் என்ன பண்ணணும்? முதல்ல பேரலாக ரோடுக்கு போயிட்டு டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு டில்ட் அடிக்கும். டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா இந்த ஆங்கிளில் போய் திரும்பி அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 100 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய் போட்டு ஒரு ஃப்ளைட்டை கட்டிட்டு அது கடைசி வரைக்கும் ரோட்டில் பேரலாகவே போய்கிட்டே இருந்தால் அது எவ்வளோ வேஸ்ட்டோ அவ்வளவு வேஸ்ட்டு நம்ம லைஃபு. ஏன் தெரியுங்களா? நாம் கிரவுண்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக படைக்கப்பட்ட பாடி இல்லை, ஹியூமன் பாடி. ஒரு லெவலில் டில்ட் அடித்து மேல் நோக்கிய பயணத்துக்கு போகணுங்கிறதுக்காக இந்த பாடி டிசைன்டு. இதுக்கு என்ன அடையாளம்? முதல்ல நம்ம 4 கால் ஊனி விலங்கு மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம எப்போ நிமிந்தமோ அப்போ நிமிந்த பீரியடே என்ன அர்த்தம்னு கேட்டால், மனிதன் வேறு எதையோ நோக்கி போக வேண்டியவன். மற்ற எல்லாத்தையும் விட மனிதனுக்கு மட்டுமே குண்டலினி சிரசுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு அபிலாஷை, ஒரு கட்டாயம், ஒரு எண்ணம் ஏற்படுது. அதுதான் டேக் ஆஃப். அவன் வாழ்நாள் முழுக்க இப்படியே இருக்க முடியாது. நாம் மேல் நோக்கிய பயணத்தை மேற்கொண்டாகணும். சராசரியாக பிறந்து இருந்து செத்து அர்த்தம் இல்லாமல் செத்து போகக்கூடாது. இது மனித வாழ்க்கையினுடைய கட்டாயம்.